ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கேன்னு வந்தேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் வாங்க வந்தோம். நம்ம ஊர் பக்கத்தில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வள்ளியூர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அந்த மீன் மார்க்கெட் வந்து இருக்குது பார்த்துக்கிடுங்க. காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு வந்தேன். 8:30 மணிக்கு வந்தோடனே மீன்கள் மேக்ஸிமான மீன்கள் எல்லாமே போயிடுச்சு. 1-2 பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் மீன்கள் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்போ கேட்டோம், என்ன ரேட்டு என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி கிலோ வந்து 500 சொன்னாங்க. அப்போ மீன் பேர் வந்து பெருஞ்சிலாமுன்னு சொன்னாங்க. இந்த மீன் வந்து உங்கள் ஊரில் என்ன பேருங்கிறத சொல்லுங்கள். இது நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக அந்த ஊர் வள்ளியூர் வந்து 7 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் மீன் வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் ஒரு 8 to 10க்குள்ளே வந்து வாங்கிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் நீங்கள் கிடைக்கும். இது எங்கேருந்து இந்த மீன்களை கொண்டு வராங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நாகர்கோவில் முட்டம் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் மீன்லாம் வருது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட் வைஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியான ரேட்லாம் இல்லை, நார்மலான ரேட்லாம் கொடுப்பாங்க. இந்த மீன் வந்து பெருஞ்சிலாமுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஆனால் நல்லாயிருக்கும். இம்போர்ட் மீனுங்கிற மாதிரி சொன்னாங்க, எக்ஸ்போர்ட் மீனுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு வந்து கறி வைக்க கொண்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கணுன்னா கரெக்டாக ஒரு 8 to 10க்குள்ளே இந்த லோக்கலில் உள்ள ஆட்கள்லாம் 8 to 10க்குள்ளே போங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. காலையில் ஒரு 8 to 10க்குள்ளே போங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம். ஓகே மக்களே.